நீட் தேர்வுக்கு எதிராக திமுக மாணவரணி சார்பில் வரும் 24ஆம் தேதி சென்னையில் போராட்டம். நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு கோரும் மசோதாவுக்கு உடனே ஒப்புதல் தர வேண்டும் என வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி அருகே கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து 3 பேர் பலியானதாக வெளியான தகவலுக்கு ஆட்சியர் சரவண்குமார் மறுப்பு. பலர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் விளக்கம். கள்ளச்சாராயத்திற்கு எந்த பெயர் இருந்தாலும் அதனை ஒழிக்க கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். கடையநல்லூர் திமுகவில் உட்கட்சி பூசல் வெடித்தது. கடையநல்லூர் நகர்மன்ற தலைவர் ஹபீபுர் ரகுமானுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கூறி அதிமுக கவுன்சிலர்கள் மனு. தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட லாட்டரிக்கு பதிலாக காட்டன் என்ற பெயரில் சூதாட்டம் அமோகம். வேலூர் மாவட்டத்தில் காட்டன் லாட்டரி விற்பனை செய்த 2 பேர் கைது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. 22, 23ஆம் தேதிகளில் நீலகிரி, கோவையில் மிக கனமழை பெய்யும் என எச்சரிக்கை. மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுக்கு மறுவாழ்வு வசதி செய்து தரும் வரை யாரையும் வெளியேற்றக்கூடாது. மத்திய மாநில அரசுகள் தரப்பில் நாளை மறுநாள் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. நீட் தேர்வுக்கு எதிராக நாளை மறுநாள் நாடு முழுவதும் காங்கிரஸ் போராட்டம். மாநில காங்கிரஸ் அலுவலகங்களில் போராட்டம் நடத்த காங்கிரஸ் தலைமை உத்தரவு. சூடுபிடிக்கும் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல். திமுக வேட்பாளர் அன்னியூ சிவா வேட்புமனு தாக்கல். பாமக வேட்பாளர் சி அன்புமணியும் வேட்புமனு தாக்கல் செய்தார். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக பெயரில் போலி சான்றிதழ் தயாரித்த 2 கைது. சங்கர் என்பவரது வீட்டில் இருந்து போலி சான்றிதழ்கள், கணினி போன்றவை பறிமுதல். ராகுல் காந்திக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து. நம் நாட்டு மக்களுக்கான அர்ப்பணிப்பு உங்களை உயரத்திற்கு அழைத்துச் செல்லும் என வாழ்த்து. ராகுல் காந்தி விடாமுயற்சியால் காங்கிரஸை கட்டிக்காக்க முயற்சிக்கிறார். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என ராகுல் காந்திக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மீண்டும் புகழாரம். மல்லிகை பூ பூத்துருக்குன்னா உடனே அது மாசம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? என்னங்கப்பா சொல்ல முடியுமா? என்ன வெற்றி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால் அவருடைய முயற்சி, அவருடைய இது விடாமுயற்சி காங்கிரஸை கட்டிக்காக்கணும்னு நினைக்கிறார். அவருக்கு இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஆவின் கொள்முதல் புதிய இலக்கை எட்ட உள்ளது. சென்னையில் பால் உற்பத்தியாளர்களுடன் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் அமைச்சர் மனோ தங்கராஜ் பேட்டி. ஆந்திர மாநில துணை முதலமைச்சராக பவன் கல்யாண் பொறுப்பேற்றார். துணை முதலமைச்சராக பதவியேற்ற பவன் கல்யாண் கோப்புகளில் கையெழுத்திட்டார். சென்னையில் பேருந்து பணிமனையில் பட்டாக்கத்தியுடன் நின்றிருந்த மாணவர்கள் 4 பேரை பிடித்து போலீசார் விசாரணை. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் நீதிமன்ற காவல் ஜூலை 3ஆம் தேதி வரை நீட்டிப்பு. டெல்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. சென்னையிலிருந்து மும்பை சென்ற இண்டிகோ விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். வெடிகுண்டு மிரட்டல் பொருள் என்பதை உறுதி செய்த அதிகாரிகள். ₹100 கோடி சொத்தை அபகரித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் முன்ஜாமீன் மனு 21ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. கரூர் முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு.
நாகை அரசு மருத்துவமனை மூடப்பட இருப்பதாக எழுந்த குற்றச்சாட்டிற்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் மறுப்பு. வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் அமைச்சர் விளக்கம். கர்நாடகாவில் ஆன்லைன் டெலிவரியில் வாடிக்கையாளர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலரை ஆர்டர் செய்த தம்பதிக்கு உயிருள்ள நாகப்பாம்பும் சேர்ந்து வந்ததால் அச்சம். நியூசிலாந்து கேப்டன் பதவியில் இருந்து விலகிய வில்லியம்சன் நியூசிலாந்து கிரிக்கெட்டின் எதிர்காலத்தை மனதில் வைத்து இந்த முடிவை எடுத்துள்ளதாக விளக்கம். ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.7 பதிவு. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் சேதமடைந்த சரக்கு கப்பல் செங்கடலில் மூழ்கியது.